ஹலோ கைஸ், வெல்கம் டு பிகோடெக். நான் இந்த டுட்டோரியல்ல என்ன கவர் பண்ண போறேன்னா, பிசிபி டிசைன்னா என்ன? ப்ளஸ் ஒரு பிசிபிய ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி வந்து பில்ட் பண்ணுறதுன்றது தான் இந்த பிசிபி டிசைனர் டுட்டோரியல்ல பார்க்க போறோம். அதுவும் ஃபுல்லா தமிழ்ல. ஓகே. இத ஃபுல்லா இப்போ டூல் பேஸ்டு உள்ள போறதுக்கு முன்னாடி, ஜென்ரலா பிசிபினா என்னன்றத வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். வாட் இஸ் பிசிபி? A printed circuit board is a flat, rigid surface that connects and support electronic components. நீங்க யாராச்சும் வாட் இஸ் பிசிபின்னு கேட்டாங்கன்னா, நீங்க மெயினா சொல்ல வேண்டிய டெஃபினிஷன் வந்து ரிஜிட் சர்ஃபேஸ் தட் கனெக்ட் அண்ட் சப்போர்ட்ஸ் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ். ஒரு இன்டர்வியூவே அட்டெண்ட் பண்றீங்கன்னா, அந்த இன்டர்வியூவர் வந்து உங்ககிட்ட பிசிபினா என்னன்றதுக்கான டெஃபினிஷனா என்ன மெயினானத நோட்டீஸ் பண்ணுவாங்கன்னா, இதுதான். அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு பிசிபி வந்து என்ன பண்ணும், அதுல இருக்கிற காம்போனன்ட்ஸ பிசிக்கலா அட்டாச் பண்ணியிருக்கும். பிளஸ் எலக்ட்ரிக்கலி அது வந்து பாஸ் பண்ணும். இதுதான் அந்த பிசிபியோட வேலை. இட் அட்டாக்ஸ் இட் அட்டாக்ஸ் ஆன் as the it attacks the foundation of most electronic device, smartphones, computer and home appliances. இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு பிசிபி வந்து எங்க யூஸ் பண்றோம்? உங்களுக்கே தெரியும். ஒரு எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயும் யூஸ் பண்றோம். கம்ப்யூட்டர்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ் லைக் டிவி ரிமோட். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். டிவி ரிமோட்ல பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சை கலர் போர்டு இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து எல்லாருக்கும் காமனா தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. அதுதான் வந்து ஒரு பிசிபி. Importance of PCB design. PCB design is crucial in ensuring that a device works reliable, in compact, and can be mass produced efficiently. பிசிபியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது இதில் சொல்றாங்க. ஓகே. இப்போ நீங்க இப்போ ஒரு பிசிபி இல்லைன்னா ஒரு காம்போனன்ட்டையும் வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்றதுன்றது வந்து ஒயரிங்ல தான் கனெக்ட் பண்ணணும். ஒரு ஒயர்ல எல்லா காம்போனன்ட்ஸையும் கனெக்ட் பண்றதுன்றது ஒரு பல்கியான ஸ்பேஸ் தேவைப்படும். அதுதான் அவங்க வந்து ஒர்க் ரிலையபிளி இஸ் காம்பேக்ட்னு சொல்றாங்க. இப்போ நீங்க அந்த எப்பவுமே ஒரு டிவைஸ் வந்து காம்பேக்டா இருந்தா தான் வந்து எல்லாரும் வாங்குவாங்க. இப்ப நம்ம வச்சிருக்க ஒரு டிவைஸ் வந்து ஒரு 100 ஒயர் கனெக்ட் பண்ணி, நம்ம கையிலேயே எடுத்துட்டு போறது முடியாத அளவுக்கு ஒரு டிவைஸ் இருந்துச்சுன்னா, நம்ம அந்த டிவைஸ வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அதனால ஒரு காம்பேக்ட்டான ஒரு டிவைஸா வந்து அத பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த பிசிபி யூஸ் பண்றோம். எப்படி நம்ம வந்து ஒரு எல்இடிக்கும், இன்னொரு பவர் சப்ளைக்கும் ஒயர கனெக்ட் பண்றோமோ, ஒயருக்கு பதிலா இந்த பிசிபில வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாரி பிசிபி டிசைன் கேன் பி மாஸ் ப்ரொடியூஸ்ட் எஃபிஷியன்ட்லி. எப்படி நம்ம வந்து ஒரு பானை செய்றதுக்கோ, ஒரு பிள்ளையார் செய்றதுக்கோ ஒரு அச்சு வச்சிருக்கோமோ, அதே மாதிரி ஒன்ஸ் ஒரு பிசிபி டிசைன் வந்து ஆர்&டி பண்ணி ப்ராப்பரா டிசைன் பண்ணிட்டாங்கன்னா, ஒன்ஸ் அத வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு எஃபிஷியன்ட்டா ஒர்க் ஆகுதுன்னா, அத வச்சு நீங்க 1000 காப்பி இல்ல லட்சம் காப்பி கூட போடலாம். ஏன்னா, அது வந்து ஒரு வொர்க்கிங் மாடல். அந்த வொர்க்கிங் மாடல கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு மெயினா தேவைப்படுற ஒரு விஷயம் பிசிபி. ஓகே. டைப்ஸ் ஆஃப் பிசிபி. பிசிபில நெறைய டைப் இருக்கு. அதுல ஒரு டைப்பா பார்ப்போம். முதல்ல சிங்கிள் சைட் பிசிபி. Components are mounted on one side and the copper traces are on the opposite side. எப்பவுமே பிசிபின்றது ஈவன் நம்பர்ஸ்ல தான் வரும். இப்போ வந்து ஒரு பேலன்ஸான ஒரு மெட்டீரியலா தான் வந்து பிசிபி வரும். லைக் வந்து 2 பக்கம். ஓகே. 2, 4, 6, 8ன்ற மாரி பேரா தான் வந்து ஒரு பிசிபி வரும். சிங்கிள் சைட் பிசிபில என்ன இருக்கும்னா, காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் மேல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மேல வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது மேல வச்சு கீழ சால்டர் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அதோட ட்ரேஸஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க மேலயும் ரவுட் பண்ணலாம், கீழயும் ரவுட் பண்ணலாம். ஆனா சிங்கிள் சைடட் பிசிபின்னு ஏன் சொல்றாங்கன்னா, சிங்கிள் சைடட் பிசிபில மேல மட்டும் தான் காப்பர் லேயர் இருக்கும். காப்பர் அதுக்கு கீழ இருக்கிறது டைஎலக்ட்ரிக். டைஎலக்ட்ரிக்னா வந்து காமனா பேரு தான் டைஎலக்ட்ரிக். டைஎலக்ட்ரிக்னா கண்டக்ட் பண்ணாத மெட்டீரியல். ஏன்னா ஒரு காப்பருக்கும் இன்னொரு காப்பருக்கும் நடுவுல ஒரு டைஎலக்ட்ரிக் வச்சா தான் மேல இருக்கிற காப்பருக்கும், கீழ இருக்கிற காப்பருக்கும் வந்து கனெக்டிவிட்டி இருக்காது. ஓகே. டபுள் சைட் பிசிபி. டபுள் சைட் பிசிபினா, இப்ப எப்படி சிங்கிள் சைட் பிசிபில ஒரு பக்கம் தான் காப்பர் இருந்துச்சோ, டபுள் சைட் பிசிபில 2 பக்கம் காப்பர் இருக்கும். இப்போ வந்து நீங்க காம்போனன்ட்ட வந்து மேலயும் வச்சுக்கலாம், கீழயும் வச்சுக்கலாம். ஓகே. ரவுட்டிங்னா என்னன்னா, ஒரு ஒரு காம்போனன்ட்டையும் இன்னொரு காம்போனன்ட்டையும் வந்து கனெக்ட் பண்றது தான் ரவுட்டிங். ஓகேவா? ரவுட்டிங்ன்றத பத்தி நம்ம அடுத்த டியூட்டோரியல்ல டீட்டெயிலா பேசலாம். இப்போதைக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க எப்படி இப்போ ஒரு ஒயர் எடுத்துட்டு போய் இன்னொரு ஒயருக்கு ஒரு பிளக் பாயிண்ட்லேருந்து எடுத்துட்டு போய் இன்னொரு பிளக் பாயிண்ட்ல ஒரு ஒயர் மூலியமா சொருகுறீங்களோ, அத அத வந்து நம்ம போர்ட்ல பண்றது தான் வந்து ரவுட்டிங்.
ஒரு காம்போனன்ட்லேருந்து இன்னொரு காம்போனன்ட் கனெக்டிவிட்டிய உண்டாக்குறது. ஓகேவா? டபுள் சைட் பிசிபில 2 பக்கம் காப்பர் இருக்கும். 2 பக்கம் ரூட்டிங் பண்ணுவோம். மேலேயும் நீங்க ஒரு காம்போனன்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். கீழேயும் ஒரு காம்போனன்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மல்டி லேயர் பிசிபின்னா என்னன்னு சொல்றேன். மல்டி லேயர் பிசிபில என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்ப எப்படி உங்களுக்கு வந்து 2 பக்கம் வந்து ரூட்டிங் பண்றதுக்கு ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்கோ, மேலேயும் கனெக்ட் பண்ணலாம், கீழயும் கனெக்ட் பண்ணலாமோ, அதே மாரி மல்டி லேயர் பிசிபில என்னன்னா, மல்டி லேயரா இருக்கும். இப்போ வந்து 2க்கு மேல இருந்தா மல்டி. இப்போ வந்து ஒரு 4 லேயர் ஓகே. ஒரு 4 லேயர் பிசிபி இருக்குன்னா, அப்ப அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, 4 லேயர்லயுமே நீங்க வந்து ரூட் பண்ணிக்கலாம். காம்போனன்ட்ஸ் வந்து மேலேயோ இல்ல கீழேயோ தான் பிளேஸ் பண்ண முடியும். ஆனா, ரூட்டிங்க வந்து நீங்க 2வது லேயர்லயோ, 3வது லேயர்லயோ ரூட் பண்ணிக்கலாம். ஸோ 4 காப்பர் இருக்கும் உங்களுக்கு அந்த ஒரு லேயர் பிசிபில. அந்த பிசிபில நீங்க எங்க வேணா ரூட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து மல்டி லேயர் பிசிபி. ஃப்ளெக்ஸிபிள் பிசிபி. நீங்க இந்த இமேஜ் நல்லா பார்க்கலாம். ஃப்ளெக்ஸிபிள் பிசின்னா பேர்ல இருக்க மாரி ஃப்ளெக்ஸிபிளா இருக்கும். அதுக்கு காரணம் வந்து இதுல வந்து நார்மலா இருக்கிற மல்டி லேயர் பிசிபிலயோ, டபுள் சைட் பிசிபிலயோ, சிங்கிள் சைட் பிசிபிலயோ வந்து நடுவுல இருக்கிற கண்டக்டிவ் மெட்டீரியல் வந்து சாலிடான மெட்டீரியல். அத வந்து நீங்க வந்து பிரேக் பண்ண முடியாது. வளைச்சா வளையாது. ஆனா ஃப்ளெக்ஸிபிள் பிசிபில வந்து மேல இருக்கிற காப்பர் லேயரும் தின்னா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு கீழ இருக்கிற கண்டக்டிவ் லேயர் வந்து அ டைஎலக்ட்ரிக் லேயர் வந்து வேற டைப்பான மெட்டீரியல். நார்மலா எபாக்ஸி யூஸ் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. அந்த மாரி இதுல வந்து வேற மாரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வேற மாரி மெட்டீரியல் யூஸ் பண்றதுனால இது பெண்ட் ஆகும். இது நம்மளுக்கு எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, இப்போ வந்து ஒரு மல்டிபிள் போர்ட் போடுறோம். அந்த போர்டு வந்து பிசிக்கலா வந்து வளையக்கூடிய ஒரு போர்டுன்னா, அ சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நீங்க வந்து எல்லாம் சிடி டிரைவ் பார்த்திருப்போம். சிடி டிரைவ் வந்து பட்டன் அமுத்துனோனே வெளிய வரும். வெளிய வந்ததுக்கப்புறம் திரும்ப நீங்க உள்ள அப்படியே ரிங் வச்சு டைட் பண்ணா உள்ள போயிடும். வெளிய வரும்போது அதுக்கு ஒரு கான்டாக்ட் வேணும். ஒரு சாலிடான ஒரு பிசிபியா இருந்துச்சுன்னா, வெளிய வந்து உள்ள போறது அளவுக்கு அங்க ஸ்பேஸ் இடிக்கும். அந்த ஸ்பேஸ வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக இப்ப இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஃப்ளெக்ஸிபிள் பிசிபி போட்டிருப்பாங்க. அந்த ஃப்ளெக்ஸிபிள் பிசிபி போட்டிருக்கிறதுனால, இது வந்து பெண்ட் ஆகும். பெண்ட் ஆவறதுனால உங்களுக்கு வந்து உள்ள இருக்கிற ஸ்பேஸ் வந்து நல்லா குறையும். நீங்க உங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க ஃப்ளெக்ஸிபிள் பிசிபின்னா என்னன்றது சும்மா டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து இமேஜஸ் காட்டும். ஃப்ளெக்ஸிபிள் பிசிபின்னா ஜெனரலா ஒண்ணும் இல்ல. வளையிற பிசிபி தான் ஃப்ளெக்ஸிபிள் பிசிபி. ஓகே. பிசிபி டிசைன் ப்ராசஸ். ஓகே. இந்த இமேஜ்ல பிசிபி டிசைன் ப்ராசஸ்ல நெறைய ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ்லாம் டெப்த்தா போம்போது நான் எல்லாத்தையும் சொல்றேன். இப்போதைக்கு உங்களுக்கு ஜெனரலா பிசிபி டிசைன் ப்ராசஸ்ன்றத மட்டும் சொல்றேன். ஸ்கீமாட்டிக் டிசைன். Stating the electrical diagram that defines the component and their connection. ஸ்கீமாட்டிக் டிசைன்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு காம்போனன்ட் இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டர் இருக்குன்னா, ரெசிஸ்டரோட வேலையே ரெசிஸ்ட் பண்றது தான். ஆனா, அத வந்து நம்ம வந்து ஒரு 2டி ஃபார்மேட்ல ரெப்ரசன்ட் பண்ணணும். ஒரு ரெசிஸ்டர்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து இப்போ வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் வந்து ஸ்கீமாட்டிக் டிசைன். ஸ்கீமாட்டிக் டிசைன்ல அந்த ரெசிஸ்டர வச்சு, ரெசிஸ்டர் எங்க இருந்து எங்க போகுது அப்படின்ற ஒரு ஐடியலான ஒரு ஷீட் தான் வந்து ஸ்கீமாட்டிக் டிசைன். ஓகே. அடுத்து காம்போனன்ட் பிளேஸ்மென்ட். காம்போனன்ட் பிளேஸ்மென்ட்ன்றது வந்து என்னன்னா, அ பிசிக்கல். நம்ம இப்ப எப்படி ஒரு ரெசிஸ்டர வந்து ஐடியலா டிஃபைன் பண்றதுக்காக ஸ்கீமாட்டிக் யூஸ் பண்ணோமோ, அதே மாரி பிசிக்கலா டிஃபைன் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து லேஅவுட் யூஸ் லேஅவுட்ன்றது என்னன்றது டெப்த்தா சொல்றேன். லே லேஅவுட்ல காம்போனன்ட் பிளேஸ்மென்ட்ன்றதுன்னா அரேஞ்ச் பண்றது. இப்ப எப்படி ஒரு ரெசிஸ்டருக்கு அப்புறம் அந்த சிக்னல் எங்க போகுதுன்றது இப்போ ரெசிஸ்டருக்கு அப்புறம் ஒரு எல்இடிக்கு போகுதுன்னா, ரெசிஸ்டர் அதுக்கப்புறம் அந்த எல்இடிய வந்து பக்கத்துல வைக்கணும். ஸோ இதுதான் வந்து காம்போனன்ட் பிளேஸ்மென்ட். காம்போனன்ட் பிளேஸ்மென்ட் எல்லாத்தையும் பிளேஸ் பண்றது. ரூட்டிங். ரூட்டிங்ன்றது என்னன்னா, இப்போ வந்து எப்படி ஒரு ஒயர் நம்ம பிசிக்கலா ஒரு ஒரு பிளக் பாயிண்ட்லேருந்து இன்னொரு பிளக் பாயிண்ட்க்கு எப்படி நம்ம ஒயர் சொருகுனோமோ, அந்த ஒயர வந்து பிசிபி டிசைன்ல ரெப்ளிகேட் பண்ண போறோம். அது எப்படின்னா, ஒயருக்கு பதிலா ரவுட்டிங் அப்படின்ற ஒரு டெர்ம் யூஸ் பண்றோம். அதாவது ஒரு காம்போனன்ட்க்கும் இன்னொரு காம்போனன்ட்க்கும் கனெக்ட் பண்றது தான் வந்து ரூட்டிங். இஆர்சி ரூல் இஆர்சி ரூல் செக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நாம வந்து ஹியூமன்ஸ். நம்மளால எல்லா விஷயத்தையும் உள்ள இருந்து பார்க்க முடியாது. இந்த டிஆர்சி ரூல் செக்க வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா, இப்ப எப்படின்னா ஒரு காம்போனன்ட் இன்னொரு காம்போனன்ட் ரொம்ப பக்கத்து பக்கத்துல இருக்குன்னா, அந்த காம்போனன்ட் வந்து ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு, இடிக்க வாய்ப்பு இருக்கு ஆக்சுவல் பிளேஸ்மென்ட்ல. அதாவது பிசிக்கலா ஒருத்தங்க சால்வ் பண்ணும்போது அதுல நெறைய இருக்கும்.
அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக, நம்மனால எல்லாத்தையும் வந்து செக் பண்ண முடியாது. இது இவ்ளோ மில்லுல இருக்கு. ஏன்னா, இது எல்லாமே வந்து மில்ஸ்ல இருக்கும். மில்ஸ்னா ரொம்ப மைன்யூட்டான கேப்ஸ்ல தான் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணியிருப்போம். அத வந்து நம்மனால பிசிக்கலாவும் பார்க்க முடியாது. பிசிக்கலா அதே மாதிரி நம்ம டிசைன்ல வந்து நம்போ நேக்கட் ஐல வந்து அது தெரியாது. அதுக்காக தான் வந்து இஆர்சி ரூல் யூஸ் பண்றோம். இஆர்சி ரூல் யூஸ் பண்றதுனால, நம்ம வந்து ஒரு டிஃபைன் பண்ணிடுவோம் ஒரு ரூல. இப்போ வந்து ஒரு காம்போனன்ட் இன்னொரு காம்போனன்ட்க்கு ஒரு 5 கேப் இருக்கணுன்றத. அப்படி நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா, அதுல வந்து கேப் இருந்துச்சுன்னா, அது வந்து இஆர்சி ரூல் காட்டாது. அப்படி இல்லன்னா, அது வந்து எரர் காட்டும். 5 உள்ள இருக்கு அப்படின்றது எரர் காட்டும். கெர்பர் ஃபைல் கிரியேஷன் இதுதான் வந்து ஃபைனலான அவுட்புட் ஜெனரேஷன். ஓகேவா? கெர்பர் ஃபைல் கிரியேஷன்னா என்னன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு சர்க்யூட்ட வந்து ஐடியலா போட்டுட்டோம். பிசிக்கலாவும் வந்து அத வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்ப அத வந்து ஃபேப்ரிகேட்டருக்கு அனுப்புறோம். ஃபேப்ரிகேட்டருக்கு அனுப்புறதுக்கு ஃபேப்ரிகேட்டர் வந்து அவனால இந்த டூலும் வச்சிருக்க மாட்டான். அவனுக்கு இவ்ளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலையும் குடுக்க முடியாது. ஏன்னா, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல குடுத்தீங்கன்னா, அவன் ஈஸியா வந்து அத டூப்ளிகேட் பண்ணி, அவனால வந்து வே இது வந்து எது வேணாலும் பண்ண முடியும். அதனால கெர்பர் ஃபார்மேட் குடுப்பாங்க. கெர்பர்ன்றது ஒரு ஃபார்மேட். எப்படி பிபிடி, எக்ஸெல் இந்த மாரி டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கோ, அந்த மாரி கெர்பர்ன்றது ஒரு ஃபார்மேட். இந்த வந்து இந்த ஃபார்மேட்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு ஃபேப்ரிகேட்டர் எ என்ன வேணுமோ அது மட்டும் தான் இருக்கும். அவனால அந்த கர்ப்பர வச்சு எதுவும் பண்ண முடியாது. அந்த மாரி ஒரு ஃபைல் ஃபார்மேட் தான் வந்து கர்ப்பர் ஃபார்மேட். ஓகே. நான் இப்ப இதெல்லாம் ஒரு ஓவர் வியூல சொல்லிட்டேன். வீடியோ போக போக அடுத்த டுட்டோரியல்ல எல்லாத்தையும் டீப்பா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். கீ கன்சிடரேஷன் இன் பிசிபி டிசைன். மெயினா பிசிபி டிசைன்ல என்னென்ன பண்ணுவாங்கன்றத வந்து சொல்றேன். இதுல இருக்கிற எல்லாமே சிக்னல் இன்டெகிரிட்டி, தெர்மல் மேனேஜ்மென்ட், பவர் டிஸ்ட்ரிபியூஷன், மேனுஃபேக்சரபிலிட்டி இதுல மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து பெரிய போர்ட்ஸ்க்கு தான் பண்ணுவாங்க. பெரிய போர்ட்ஸ்னா ஒரு வைஃபை ரவுட்டர், ஒரு மொபைல் ஃபோன், ஒரு லேப்டாப், இல்ல ஒரு ஹை ஸ்பீட்ல ஒர்க் ஆகுற இன்டர்நெட் இருக்கிற ஒரு டிவைஸ். அந்த மாரி டிவைஸ்ல தான் வந்து இந்த கன்சிடரேஷன்ஸ்லாம் மெயினா பண்ணுவாங்க. அது என்னன்றது ஒரு ஓவர்வியூ சொல்றேன். சிக்னல் இன்டெகிரிட்டி. என்ஷூர் தட் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் ஆர் நாட் டிகிரேடட் பை நாய்ஸ் இன்டர்ஃபேஸ். சிக்னல் இன்டெகிரிட்டி என்ன பண்ணும்னா, ஒரு காம்போனன்ட்ஸுக்கு இஎம்சி நாய்ஸஸ் எல்லாம் சரவுண்டிங்லயும் இருக்கும். இப்போ நாய்ஸஸ்ன்றது அன்வான்டட் வோல்டேஜ். ஓகே. இப்ப அந்த இஎம்சி நாய்ஸ் கிரியேட் பண்றதுனால, அந்த காம்போனன்ட் என்ன பண்ணும்னா, ஒழுங்கா ஃபங்ஷன் பண்ணாது. அதோட ஃபங்ஷன வந்து அது பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அத வந்து நம்ம வந்து பிசிக்கலா வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணோம்னா, ஒரு பக்கத்துல ஒரு சிஆர்ஓ வச்சோ, ஏதோ ஒரு டிவைஸ வச்சு நம்ம டிடெக்ட் பண்ணுவோம். ஆனா, நம்மளுக்கு ஒன்ஸ் ஃபேப்ரிகேட் ஆயிடுச்சுன்னா, அதோட காஸ்ட் வந்து அதிகம். இப்ப அந்த ஃபேப்ரிகேட் ஆன டிவைஸ் வந்து ஒர்க் ஆவலன்றது வந்து ஒரு வொர்ஸ்ட் கேஸ். அது ஒர்க் ஆவாம போயிடுச்சுன்னா, நம்மளுக்கு ஃபேப்ரிகேட் பண்ண காசு, அசெம்பிளி பண்ண காசு எல்லாமே வேஸ்ட். இப்போ வந்து ஒரு டிசைன் ஃபுல் ப்ரூஃபா இருக்குன்றது எப்படி செக் பண்ணுவோம்னா, ஒரு சிக்னல் இன்டெகிரிட்டி பண்ணி செக் பண்ணுவோம். சிக்னல் இன்டெகிரிட்டில வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த காம்போனன்ட் வந்து நாய்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா? பண்ணாதான்றத செக் பண்றது சிக்னல் இன்டெகிரிட்டி. தெர்மல் மேனேஜ்மென்ட். தெர்மல் மேனேஜ்மென்ட்ன்றது என்னன்னா, மேனேஜிங் ஹீட் டிசிபேஷன் டூ அவாய்ட் காம்போனன்ட் ஃபெயிலியர். ஒரு காம்போனன்ட்க்கு எப்பயுமே ஒரு டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். டெம்பரேச்சர் ரேஞ்ச் இருக்கும். 50 செல்சியஸ் தான் தாங்கும்னா, அந்த காம்போனன்ட் 50 செல்சியஸ் தான் தாங்கும். அது அவுட்டர் என்விரான்மென்ட்னால மட்டுமே இல்ல. ஓகே. எப்பவுமே ஒரு போர்டு இப்போ 50 செல்சியஸ் தாங்குற காம்போனன்ட் இருக்கு. ஒரு பவர் செக்ஷன் இருக்கு. பவர் செக்ஷன் எப்பவுமே அதிகமான ஹீட்ட ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த அதிகமான ஹீட்ட வந்து எப்படியாச்சும் டிசிபேட் பண்ணணும். அது எப்படி டிசிபேட் பண்றதுன்றத வந்து நம்ம வந்து இந்த தெர்மல் மேனேஜ்மென்ட்ல வந்து பார்ப்போம். தெர்மல் மேனேஜ்மென்ட் யூஸ் பண்ணி அந்த ஏரியால அ ஹீட்ட வந்து எப்படி டிசிபேட் பண்ணலான்றது தான் அது. ஓகே. பவர் டிஸ்ட்ரிபியூஷன். Proper distribution of power across the PCBs to avoid voltage drops or fluctuations. ஓகே. பவர் வந்து ஒரு போர்டுக்கு பவர் வந்து ஒரு மெயினான திங். ஹார்ட் பீட் மாரி. ஏன்னா, பவர் இல்லன்னா அந்த டிவைஸ் ஒர்க் ஆவாது. ஓகே. அந்த பவர் எல்லா அ ஐசிஸ் எல்லா காம்போனன்ட்ஸ்க்கும் ப்ராப்பரா போய் சேருதான்றத பார்க்கிறது தான் பவர் டிசிபேஷன். மேனுஃபேக்சரபிலிட்டி. Ensure the design can be easily manufactured. Consideration factors like layer, count, trace, width and hole size. அது வந்து மேனுஃபேக்சரபிலிட்டில என்னன்னா, இப்ப வந்து அந்த மேனுஃபேக்சரர் கிட்ட நம்ம இந்த கர்ப்பர் ஃபைல குடுத்தோம்னா, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அத வந்து அவன் மேனுஃபேக்சர் பண்ணுவானா? அப்படின்றது தான் வந்து இந்த மேனுஃபேக்சரல். இதுல வந்து என்ன செக் பண்ணுவோம்னா, எத்தன லேயர் அப்படி இருக்கு.
ட்ரேஸோட விட்த் என்னன்னு பார்ப்போம். ஏன்னா, அ ட்ரேஸ் விட்த் வந்து இப்போ வந்து ஒரு 3 மில் அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 மில்ன்றது ஒரு ட்ரேஸோட விட்த். ஓகே. 3 மில்ன்றது வந்து நெறைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அது வந்து ரொம்ப மைன்யூட். ஓகே. ரொம்ப மைன்யூட்டா இருக்கிறது வந்து மேனுஃபேக்சரர் கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்காது. அந்த மாரி மேனுஃபேக்சரபிலிட்டி இருக்கா? இல்லையான்றத செக் பண்ணி நம்ம வந்து பண்ணணும். அது பண்ணாம நம்ம ஒரு டிசைன ஃபைனலைஸ் பண்ணிட்டோம்னா, மேனுஃபேக்சரர் கிட்ட குடுத்தா மேனுஃபேக்சரர் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவான். ஓகே. அதுக்கப்புறம் அத மாத்த முடியாது. ஸோ, இந்த எல்லாத்தையும் வந்து நம்ம மெயினா வந்து ஒரு கன்சிடரேஷன்ல வச்சுக்கணும். அடுத்து டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் ஃபார் பிசிபி டிசைன். பிசிபி டிசைன் வந்து ஒரு போர்ட கிரியேட் பண்றது தான் வந்து நம்ம பிசிபி டிசைன். ஒரு போர்ட ஐடியலா ஸ்கிமேட்டிக்ல டிசைன் பண்ணி, பிசிக்கலா அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணுன்றத லேஅவுட்ல டிசைன் பண்ணி, அத வந்து நம்ம வந்து கர்ப்பர் பைல அனுப்பி மேனுஃபேக்சர் பண்றது தான் வந்து ஒரு பிசிபி டிசைனரோட வேல. ஓகே. இதுல நெறைய டூல்ஸ் இருக்கு. இப்ப எப்படி நம்மளுக்கு வந்து சோசியல் மீடியான்னு எடுத்தா Facebook, Instagram, WhatsApp, Twitterன்னு ஏகப்பட்டிருக்கோ, அந்த மாரி ஈகிள், அல்டியம் டிசைனர், KiCad, Fusion 360 இவங்கெல்லாம் வந்து EDA டூல்ஸ். இவங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு சில ஃபங்ஷன்ஸ் இருக்கும். ஒரு சில ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஓகே. அ அல்டியம்ல வந்து இப்போ வந்து 3டி வந்து பெட்டரா இருக்கும். இதே நீங்க ஈகிள கம்பேர் பண்ணா. பிளஸ் அல்டியம் இன்டர்ஃபேஸ் நல்லாருக்கும். ஓகே. அந்த மாரி ஒவ்வொன்னுத்துலயும் ஒவ்வொரு சில ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஓகே. இதுதான் வந்து EDA டூல்ஸ். ஓகே கைஸ். இந்த பிபிடில நான் இவ்வளோ தான் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டுட்டோரியல்ல மறுபடியும் அடுத்து என்ன டாபிக்ன்றதையும் கவர் பண்றேன். ஓகே. ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டோன் ஆன் பண்ணிக்கங்க. நான் இந்த வீடியோ எல்லாத்துலயுமே வந்து ஒரு கம்ப்ளீட்டான பிசிபி டிசைன் எப்படி பண்றதுன்றதையும் சேர்த்து தான் போடப் போறேன். வெறும் டூல் நாலேட்ஜ் மட்டும் இல்லாம, பிசிபினா என்னன்றதையும் சேர்த்து தான் நான் வந்து இந்த எல்லா வீடியோஸ்லயும் கவர் பண்ணப் போறேன். ஸோ ப்ளீஸ் பி ஆன் டச் கைஸ். ஓகே.